அப்ப லட்சுமணனை கூப்பிட்டு அக்னியை கொண்டு வான்னாள் சீதை. நான் எப்போ என் பிரபு என்ன அப்படி சொல்லிவிட்டாளோ எங்க வேணுமோ அங்க போன்னு, இன்னுமே இந்த சரீரத்தை நான் வச்சுக்க மாட்டேன், ராமனுடைய சன்னிதியில ஹோமம் பண்ணிவிடுறேன். கொண்டு வா லட்சுமண அக்னியே என்னாள். சுவாமியும் கண்ணை காட்டி கொண்டு வான்னுட்டாள். லட்சுமணன் அக்னியை கொண்டு வந்து சித்தையை மூட்டி விட்டாள். இப்ப என்ன பண்ணினாள்? அதோ முகம் ததா ராமம் சனை கிருத்வா பிரதட்சிணம் உபாசர்பதவை தேஹி தீப்யமானம் ஹுதாசனம். அப்ப என்ன பண்ணினாள்? சுவாமி அப்படி கீழே குனிஞ்சு நிற்கிறாளா, கண் கலங்கி நிற்கிறாள். பிரபு கண் சவந்து கீழே குனிஞ்சு விட்டாள். அப்படி கீழே குனிஞ்சிட்டு நிற்கும் ராமனை போய் 3 பிரதட்சணம் பண்ணினாளாம் சீதை. அவன் நீ வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொன்ன புருஷனை பிரதட்சணமா பண்ணுவள், கல்லையும் பண்ணினா வாரி இறைப்பள். அதோ முகம் ததா ராமம் பிரதட்சிணம் மெல்ல பிரதட்சணம் பண்ணினாளாம். ஆனா பிரதட்சணமே முள்ள பண்ணணும். இந்த பிரதட்சண கிரமத்தை போய் சாஸ்திரங்கள்ல சொல்ற போது 10 மாச கர்ப்பிணி ஒரு பெரிய குடத்துல மண் குடத்துல நல்லெண்ணெய தலையில வச்சுக்கிண்டு வழிய நல்லெண்ணெயை வச்சுட்டு இருக்கிற குடத்தை வச்சுட்டு நடந்தாக்க எப்படி நடப்படோ அது மாதிரி பிரதட்சணம் பண்ணுமா. அவன் இப்படி சொல்லி இருக்கிறதுனால சில என்ன பண்ணுவோம், பாரசவரசம் கோவில பார்த்தா தெரியும்னு இந்த ஜீப்பு கார் ஓடுறா போல ஓடுவோன்னே பிரதட்சணத்துல. என்ன சாஸ்திரம் உள்ள போகணும்னு சொல்லிக்கோ இல்லையோ அதுக்காகவே விடுறன்னு போவான். இதுல ஆறா முன்னாடி போயிட்டு இருக்கணும், மேல வர போய் விழுந்துடுவோன்னே. உபாசர்பதவை தேஹி தீப்யமானம் ஹுதாசம். அக்னிங்கிட்ட போனாளாம் இறங்குவதற்கு. போற போது 2 தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினாளாம். யாருக்கு நாள்? பிரணம்ய தேவதாப்யஸ்ச பிராமணேப்யஸ்ச மைதிலி பத்தாஞ்சலி புடாசேரம் உவாசாக்னி சமீபதா. பிராமணாளுக்கு நமஸ்காரம் பண்ணினாளாம், பெரியவாளுக்கு, வேத வித்துக்களான மகான்களுக்கு. பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தேவதாப்யஸ்ச மைதிலி 33 தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினாளாம். கிருதாஞ்சலி புட்டாச்சேதம் உவாசாக்னி சமீபதா. அக்னிங்கிட்ட போய் நின்று அஞ்சலி பண்ணி சொன்னாளாம். என்ன சொன்னாள்? யதாமே ஹிருதயம் நித்யம் நாபசர்பதி ராகவாதி ரதாலோகஸ்ய சாட்சிமாம் சர்வதா பாதுபாவகா. எப்படி ராமனை தவிர்த்து என் ஹிருதயமானது வேறு இன்னொருத்தர இடத்துல போய் அவன் இன்னொருத்தர நினைக்கவே இல்லையா, அதை தெரிஞ்சுட்டு அக்னி பகவான் என்னை காப்பாற்றணும் என்று போய் இறங்கினாளாம். கர்மணா மனசா வாசா யதாநாதி ஜராம்யஹம் ராகவம் சர்வமஜ்ஜம் ததா மாம் பாதுபாவகா. சர்வதர்மம் அறிஞ்ச ரகுகுலோத்தம் சனானயன் பிரபு ராமனை வாக்குனால நான் கடுந்து ஒரு நாளைக்கு சொன்னதில்லை, மனதுல நான் கடுந்து நினைச்சதில்லை, ஆமா கடுந்து நான் பார்த்ததில்லை. ஆமா நான் அப்படி நான் நடந்தது சத்தியமா இருந்தா, ஹே அக்னே நீ என்ன காப்பாற்றணும், நான் உன் இடத்துல இப்ப ஹோமம் பண்ண போறேன் என் சரீரத்தை. கர்மணா மனசா வாசா யதாநாதி ஜராம்யஹம் ராகவம் சர்வதர்மஜ்ஞம் ததா மாம் பாதுபாவகா. இறங்கினாள் அக்னியில. வசோத்தாராம் யுவாத்வரேன்னார் வால்மீகி. பெரிய மகாயஜங்கள்ல வசோத்தாரேன்னு ஒண்ணு. ஆமா கருடசேனத்துல ஒரு ஆஜ்யத்தை அப்படி வாஜஷ்டமே பிரசவஷ்டமே பிரயதிஷ்டமே பிரசதிஷ்டமே 260 சொச்சம் பிரார்த்தனை பகவானை பார்த்து இன்னது வேணும்னு. அம்மாவான வேதம் சொல்லி கொடுக்குறது இன்னது கேளுன்னு. அம்மா இப்ப சுவாமி நேரம் அங்கேருந்து வைகுண்டத்திலேருந்து வருது, என்ன வேணும் கேளும்னு சொன்னா என்னத்தை கேட்பேள்? திடீர்னு ஏதாவது 5-6 விஷயம் கேட்பேன். பையனுக்கு பாஸ் ஆகணும், சிமெண்ட் மூட்டை கிடைக்கல 10 மூட்டை கொடுக்க சொல்லணும், இதை கேட்பேளை தவிர்த்து திரும்ப சக்கரை வேணும், காப்பி கொட்டை வேணும் பேளை தவிர்த்து இன்னதுன்னு நமக்கு கேட்க தெரியாது. என்ன அதுக்காக அம்மாவாகிற வேதம் 365 விஷயங்களை சொல்லி கொடுக்குறது. ரொம்ப உயர்ந்த பிரார்த்தனை. அப்படி பூஜை பண்ணிவிட்டு பகவானை பிரார்த்திப்பாள். பெரியவாள்லாம் இதுக்கு சமகம்னு பேரு. இதை சொல்லி கருடசயனம் முதலிய யஜ்ஞங்கள்ல ஹோமம். அந்த ஹோமம் பண்ணின ஆஜ்யம் மாதிரி தேவி போய் இறங்கினாளா. வசோர்தாராமிவாத்வரே